இந்த முன்வாசனையும் பின்வாசனையும் வாய்ப்பு கொடுத்துருக்க சிந்தனா பார்ப்பேன் என் வேலையை காட்டுவேன். அதை தாண்டி அடுத்த வருஷத்துக்கு அஞ்சு போகும்பா. நான் வருஷம் கடை எடுத்துட்டு தான் இருக்கேன். எனக்கு எதிரியாக இருக்கிறவங்கள ரிட்டர் வயதுக்கு தான் வேட்டைக்கு போக வேண்டிய நிலைமைக்கு கொண்டு வந்துட்டீங்க. கோட்டை உயரம் கோயில் உயரம். அடுத்த வருஷம் உபாசனைகள் கிடையாது கிடையாது. சண்டியாகம் அடுத்த வருஷம் சண்டியாக வை. அதுக்கு அடுத்த வருஷம் பார்க்கலாம். அடுத்த வருஷம் சண்டியாக திருவிழா எல்லாம் சிறப்பாக நடக்கும். அடுத்து கோட்டை உயருது. கொடிமரம் நட்டணும். கோயில் கட்டணும், கொடிமரம் நட்டணும். என்னைக்கா இருந்தாலும் இவதான் முத்தவா, இங்கதான் அருள்வாட்சி, இங்கதான் எல்லாம். கோட்டை உயர்ந்து கொடிமரம் நட்டினாலும் மக்களுக்கு தான் அது. நான் இருக்கிற இடம் இந்த இடம் தான். இதில் மட்டும் எந்த மாற்றமும் செய்யாதீங்கப்பா. என் மக்களுக்கெல்லாம் பசியோடு இருந்த மக்களை பசியாக்கி வந்தேன். ஆக்ரோஷமா மக்களோட எல்லைக்கெல்லாம் போனேன். மக்களுக்காண்டி அவங்க எதிரிகள்லாம் பழியாக்கி வந்திருக்கேன். பார்த்து வருஷம் வச்சு எடுத்து வந்துட்டேன். உங்கள் எதிரிகளை எல்லாம் மக்களோட எதிரிகளை எல்லாமே பழி வாங்கி வந்துட்டேன். என் கோயில் கூட முடிஞ்சு சந்தோஷமா வீட்டுக்கு போகும்போது உங்க எதிரிகள்லாம் இருக்க மாட்டாங்கப்பா. வேட்டையாடி வந்தேன். வேட்டையாடி வந்ததுல கூட்டத்துக்குள்ள 2 பயிர்களுக்கு உயிராக வந்துருக்குப்பா. 2 பயிர்கள், சின்ன சின்ன பயிர்களுக்கு. அதனால பயிர்களை காப்பாற்றிட்டாரு. எல்லா மக்களையும் காப்பாற்றிட்டாரு. காளி சந்தோஷமா வந்திருக்கேன். திருவிழா ரொம்ப சிறப்பு. பாட்டு படிச்சாவாரு. அப்படி படிச்சா சத்தியமாவையும் பவானியம்மா வாழ்த்தி நல்லா சந்தோஷமா படிச்சா அவளுக்கு ஒரு கைத்தட்டி படிக்கணும். ஞாயிற்றுக்கிழமைகளோ சும்மா சொல்ல முடியாதப்பா. ஆத்தா ஆடுவா, நம்ம அடிக்கணும் அதுக்கு தக்கன்னு நினைச்சாங்க. கொஞ்சம் பயந்து தான் அடிச்சாங்க. ஆனா என் பிள்ளைகள் நல்லா அடிச்சாங்கப்பா. ஒரு குறையும் இல்லைப்பா. எந்த குறையும் எந்த மக்கள் வைக்கல. நானும் எந்த மக்களுக்கு எந்த குறையும் வைக்கல. எனக்கு காலையில் கொஞ்சம் அன்னதானத்தில் தான் கொஞ்சம் தட்டுப்பாடாச்சு. சாயங்காலம் அன்னதானம் சரி எடுத்தேன். வந்தவங்க இப்போ சொல்றது தான், என் கோட்டைக்கு வந்துட்டு என்னை நம்பி பவானி நாகத்தா நாகக்கண்ணி காளி சத்தியமா நினைச்சவங்களுக்கு எந்த தீங்கும் கொடுக்க மாட்டேன். இது சத்தியம். என் மக்களோட கோட்டைகளில் தான் எதிரிகள் இருந்தாங்க. காவலானே இந்த எல்லையில் என் மக்களை இடைஞ்சல்படுத்துற மாதிரியும் கோட்டையை இடைஞ்சல்படுத்துற மாதிரி இருந்த 19 பேர்த்த அழிச்சிருக்கேன். இன்னும் பயம் இல்லை. இன்னும் 5 அழிப்பேன். அதுக்கப்புறம் யாருமே எதிரி இல்லைப்பா. ஊர் சுற்றி வர இடத்துல எல்லாருமே என் பிள்ளைங்க ஆகிட்டாங்கப்பா. இன்னும் 2 வருஷம் கழிச்சு இன்னும் என் மக்கள் அந்த எல்லையில் கூடாம என் மக்கள் சந்தோஷமா வருவாங்க. இந்த எல்லாம் மட்டும்தான் இதை நான் பார்த்துக்கிட்டேன். இப்போ ஆத்தா கொடுக்குற பிரசாதத்தை மருந்தா அமிர்தமா அதுவே உங்களோட செல்வமா நினைச்சு எல்லாரும் வருஷப்படி வாங்கி சாப்பிடுங்க. ஆத்தாட்ட வாக்கு கேட்கன்னு நினைக்கீங்களா? இப்ப வேண்டாம். சந்தோஷமான வாக்கு கொடுத்துருக்கேன். சரியா தங்கங்களா? ஒரு சோறுதா அது உங்களுக்கு எல்லா நோயும் தீர்க்கும். வேட்டையாடி வந்து மறுபடியும் நாகம்மா சந்தோஷமா வந்தா நாகம்மாவுக்கு எப்பயுமே கொஞ்சம் அலங்காரத்தை அதிகப்படுத்தி அவளுக்கு கொஞ்சம் நகைகளை போட்டு பவுசா வச்சிருக்கப்பா. அவள் பவுஸ் இல்லாமல் உட்காந்துருக்காங்க. பவுசா வச்சுருக்க. மித்தபடி எந்த குறையில வேற எது கேட்கணுமாப்பா கோயில் சார்ந்து? சென்ட்ரிங் வேண்டாம்ப்பா. கவலை கொட்டாய் போடுங்க. இப்பவே நான் ஊரடிச்சு உடையில போட்டவங்க ஊரெல்லாம் பேசுனாங்க. நாய்கள் 1000 பேசும். என் தங்கங்க வந்திருக்கு. இன்னைக்கு எங்க தங்குங்க? இன்னைக்கு 4 சொட்டு தூத்த விழுந்துருந்துச்சு. பவானி மழையா பொழிஞ்சிருந்தானா என் பிள்ளை எங்க போய் தங்கும்? ஒதுங்க இடம் இருக்கா? இருக்க இடம் இருக்கா? அதனால என் மக்களுக்காண்டி என் பிள்ளை பார்த்து பார்த்து செய்தான். கோட்டையை கட்டுதான், கோயிலை கட்டுதான். பிள்ளைகள் வந்தா நல்லா இருக்கணும்னு, அங்கே உட்காந்தா நல்லா இருக்கணும்னு அவன் பார்த்து பார்த்து செய்தான். நாய்களுக்கு அது தெரியாது. அதனால தவற கொட்டாயே இறக்கு. ஏன்னா நீ தான் கல் கோயில் கட்ட புரியல. கல் கோயிலை பார்த்துக்குவோம். கல் கோயில் சிறப்பாக வருது. அதில் பவானி அம்மாவை வச்சு ஒரு கோயிலில் போடுங்க. நாகத்தை நாகக்கண்ணி எல்லாம் தனித்தனியாக இருக்கணும்ப்பா. அதை வந்து எல்லாம் ஒன்றா வைக்க வேண்டாம். அதனால அதை செய்யுங்க.
பாத்ரூமை கொஞ்சம் மாத்துங்கப்பா. பாத்ரூம் வந்துட்டு ஒண்ணு இங்க போடு, இல்லைன்னா கொஞ்சம் குப்பை மூடி போட்டுருக்கவாரு. குப்பை மூடி இருக்கா, அந்த இடத்துக்கு பின்னாடி இடமும் வருதுப்பா வேலைக்கு, அந்த சைடு போடு, இல்லைன்னா இங்க போடு. அந்த இடம் வேண்டாம், அந்த இடத்துல கொஞ்சம் நான் போய் நடமாட வேண்டி இருக்கு, அதனால அந்த இடம் வேண்டாம். அந்த வேலையை பாரு. ரெண்டாவது தவறு செட்டுக்கு போடு. இங்க அங்கிருந்து அங்க இருக்க எல்லாம் வேலை பேசியிருக்கேன், வாங்கி தாரேன். சுத்தி வேலையை போடு, சுத்தி வேலையை போட்டு கார் பார்க்கிங் ஆக்கு, கேமரா வைக்க எல்லாம் வைப்பா. நான் கூடவே இருந்து எல்லாம் செஞ்சு வரேன், எந்த குறையும் வராது. வேற எதுவும் சொல்லணுமாப்பா? எல்லாரும் மேலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். பங்குனி உத்தரத்துல சத்தியமா உங்க மேல கோபத்திலே பெரும்புசலை கோபத்துல இருக்கான். நான் போய் சொல்லிட்டு வந்துட்டேன், மக்கள் மேல கோபப்படாத, மக்கள் மேல கோபப்படாதுன்னு காலு போய் சொல்லிட்டு வந்துட்டேன். அதனால உங்க மேல எந்த கோபம் இல்லாம கோபம் தடைஞ்சிருச்சுப்பா எனக்கு. ஆனா 1-2 பேர் இருக்கீங்க, ஆனா எல்லாரும் எனக்காண்டி இருக்கீங்க. கோயில்ல வேலை பார்க்குற பசங்க கண்டிப்பா பாராட்டணும்ப்பா. அம்மாவோட மனசை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப மாறிட்டாங்க இந்த ஒரு 10 நாள்ல. இன்னும் அந்த மாற்றம் வேணும், எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். நான் இந்த எல்லையில குடியிருக்கிறது உலகத்துக்காண்டி என்னை தேடி வரக்கூடிய மக்களுக்காண்டியும், என் பிள்ளைங்க குடியிருக்கிறது நாகம்மா குடும்பத்துக்கும், நாகம்மா குடும்ப மக்களுக்கும், இங்கே வேலை பார்க்குறவங்களுக்கும், அதுக்கடுத்து வரவங்களுக்கும். அதை மனசில் வச்சுக்கோங்க. நான் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், என் கோட்டை வயிறு எனக்கு பூஜை நடக்க, நான் செல்வ செழிப்போட மகிழ்ச்சியோட ஆனந்தத்தோட அபிஷேகத்தோட பஞ்சபசி இல்லாமல் மக்களை காப்பாற்றணும். பட்டும் பூவும் பொட்டு வச்சு காலெல்லாம் சலங்கை கட்டி கழுத்தெல்லாம் மாலைக்கிட்டு நான் ஆனந்தமாக இருக்க என் தங்கங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க. இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு 100 பாலை வாங்கி ஒரு அபிஷேகம் பண்ணியிருக்கப்பா. பௌர்ணமி இல்லையா, அதனால பிள்ளை இந்த வட்டம் பௌர்ணமி பூஜை இல்லாமல் அடுத்த மாதம் வச்சுக்கலாம்க்கா. வெள்ளிக்கிழமை மக்கள் கொஞ்சம் கம்மியாக தான் வருவாங்க, அதனால நீங்கள் இருந்தாலும் பௌர்ணமி பூஜை பண்ணி நிப்பாட்டிடாதீங்கப்பா. அந்த பௌர்ணமி பூஜையில தான் அந்த பாளையத்துக்காரி குளிர்ந்து போய் நிற்காது. அந்த பௌர்ணமி பூஜை ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் எந்த அளவுக்கு நடத்துவீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு செல்வாக்கு, வர்ற மக்களுக்கெல்லாம் செல்வாக்கு கிடைக்கும். வெள்ளிக்கிழமை ஒரு 100 லிட்டர் பாலை, 1000 லிட்டர் வேண்டாம், ஒரு 100 லிட்டர் பாலை வாங்கி அபிஷேகம் பண்ணி கொஞ்சம் விளக்கு பூசை பண்ணிருங்கப்பா. எல்லாம் பண்ணிக்கோங்க. மாசத்துல ஒருக்கா, மாசத்துல ஒரு நாள், வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். நீங்க அன்னைக்கு ஒரு நாள் நான் ஒரு வாக்கு கொடுத்து எல்லாரும் மறந்துட்டீங்க, மறுபடியும் சொல்லுவேன். மாசத்துல ஒரு நாள், ஏதோ ஒரு கிழமை ஏதோ ஒரு நாள் வச்சுக்கோங்க. நாமளும் ஒன்று சேர்ந்து ஒரு திருவிழா முடிஞ்சிருச்சுனாலே இங்க கறி மீன் முட்டை தான் போடுதான். இருந்தாலும் மாசத்துல ஒரு நாள் ஏதாவது ஒரு நாள் கணக்கு வச்சு எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் மாமிசம் எடுத்து என் பிள்ளைகனால வாங்கி சாப்பிடுங்கப்பா. நான் இப்ப சொன்னதுதான், என் பிள்ளைகனால வாங்கி சாப்பிடுங்க. தெற்கு வீட்டுல எல்லாத்துக்கும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனைங்க. பிரச்சனை கிடையாதுப்பா, நேரம் சரியில்லை, நேரம் சரியில்லை. அதனால அவங்களுக்கு ஆட்டி படைக்கி பவானி அம்மாவும் 3 அம்மாவும் இருக்காங்க. ஒன்றும் செய்ய முடியலன்னு நேரத்துல இருந்து ஊர்ல இருந்து உறவுல எல்லாம் பார்க்க திருஷ்டி. அதனாலதான் இந்த பயிரோட துணை வாடி வதங்கி கவலைப்படாதான்னு சொல்லு. இன்னையோட அவளுக்கு பிடிச்ச பீடை எல்லாம் மாறுது, அந்த குடும்பம் எல்லாமே சிறப்பா இருக்கு. ஆனா ஒண்ணு சொல்லுதேன், பெத்தவளோ பிறந்தவளோ கூட பிறந்தவனோ சொந்தமோ பந்தமோ இந்த ஒரு உயிர் என்ன தியாகம் பண்ணிச்சுங்கிறத மறந்து பேசினா அழிவு நிச்சயம். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அது படுத வேதனை, அது படுத துன்பம். ஒத்த மனுஷன், ஒரே ஒரு மனுஷன், கொஞ்சம் சிந்திச்சு பாரு. ஒத்த மனுஷன் இந்த உருவத்துக்குள்ள இங்க வந்து ஆடி பாடி மக்களுக்கெல்லாம் வாக்கு சொல்லி அவங்க வாக்கெல்லாம் நிறைவேறணும், அவங்க நல்லா இருக்கும்னு பசிச்ச வேலையில சாப்பிடாம, தவிச்ச வேலையில தண்ணி குடிக்காம, சந்தோஷமா பிள்ளை முகத்தை பார்க்கல, பிள்ளை முகம் பார்க்காம, ஊர் உறவெல்லாம் சுத்தி பார்க்கணுங்கிற ஆசை உண்டு, அதெல்லாம் பார்க்காம, கடல் தண்ணியில ஆடக்கூடியவளையும், குளத்துல ஆடக்கூடியவையும், ஆத்துல ஆடக்கூடியவையும், ஒரு கோவில்லையும் ஒரு ரூம்லையும் அடைச்சு போட்டீங்களே யாருக்காக? மக்களுக்காக. அத்தனை தியாகமும் பண்ணி வந்துச்சே அக்கினி செட்டி, லட்ச லட்சம் ஆயிரக்கணக்கான மக்கள் அத்தனை பேர் நெஞ்சிலையும் இந்த சத்தியமா குடியிருந்தாங்களே தவிர பவானி கிடையாது. சத்தியமா குடியிருக்க போய் தான் அத்தனை அவளை அலட்சியப்படுத்தி யாரு பேசினாலும் என் பிள்ளை மன்னிக்கலாம், இந்த பாளையத்துக்காரி மன்னிப்பே கொடுக்க மாட்டேன். அதை எல்லாரும் எச்சு வச்சுக்கோங்க. சரி வாங்க, சந்தோஷமா இருக்கேன். இப்போ எனக்கு இந்த வருஷம் சின்ன அசம்பாதம் கூட இல்லாமல் எல்லாமே சந்தோஷமா இருந்துச்சு. நாளைக்கு மலைப்பாரி இல்லையா, எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. கிடா 21 கடை வைக்கிறீங்கப்பா. அது மிச்சம் வருது, கறி மிச்சம் வரலன்னு நினைக்காதீங்க. வருவது நிறைய வரும். 21 வெட்டி வர்றவங்களுக்கு
சந்தோஷமா அன்னம் பரிமாறுங்க. இந்த கோயிலை பொறுத்தளவுக்கு பசினி யாரும் போகக்கூடாது, பசின்னு யாரும் போகக்கூடாது, பசினி யாரும் உட்காரக்கூடாது. எப்போ போனாலும் அந்த ஆத்தா எல்லையில ஒரு பிடி சோறு ஏதோ ஒன்று இருக்கும்னு என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருங்க. என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த கோயிலை பொறுத்தளவுக்கு அன்னதானம் போட்டுட்டே இருங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன். சரி வாங்கப்பா, பால் வாங்கிக்கோங்கப்பா, பிரசாதம் வாங்கிக்கோங்கப்பா. ஒரு டேபிள் ஏதாவது போட்டு நல்லா இருக்கு. உங்க அப்பா மேல வச்ச பாசத்தை அம்மா மேலே சரியா, எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லு. அதோட அம்மாவுக்கு எனக்கு பண்ணியிருக்காது, என் பிரசாதத்தை தைரியமாக சாப்பிடலான்னு சொல்லு. நோய் நொடியில் 5 பேர் நீ சாப்பிட்டு வாங்கிப்போ. உங்க பக்தி வேணும், விட்டு கொடுத்தல் வேணும். பெத்தவங்க வேணா அளவரும் மனத்தேறி இருக்கலாம். வளர்த்தது, உங்களை வளர்க்கக்கூடியது, உங்களை உயர்த்தக்கூடியது, உங்கள் வாழ்க்கையில பெருமை சேர்க்கக்கூடியது, பேர பதவிகளை உருவாக்கக்கூடியது சத்தியமாக தான். அந்த எண்ணம் 2 பேருக்குமே இல்லை. பெத்தவ சோழமலை சொந்தமாக இருக்கலாம், ஆனால் என்னை வளர்த்தது என்னை ஆளாக்குனதெல்லாம் பாளையத்தமானி நான் சொல்லத்த உயர்ந்தேன். அது மாதிரி நீங்கள் என்னைக்கு சொல்ல நினைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் என் பிள்ளைகளை நெருங்க முடியும். அதுக்காண்டி ஒருத்தவங்களாம் என் பிள்ளைன்னா அவங்க பிள்ளைகளுக்குலாம் அவங்களுக்குலாம் நான் அப்பெல்லாம் ஆகிட முடியுமா? அவங்க அப்பா ஆத்தாளுக்கெல்லாம் அறிவு இல்லாமல் பேசுகிற அந்த காற்று உடச்சி தருது. என்னை பற்றி உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மாறணும் இன்னும் புத்தி. நாளைக்கு நீங்கள் பேரை வச்சுக்கிட்டு புத்தி தடுமாற்றத்தில் இருக்க இப்படி நல்லா இருக்க. ஒன்று ஒரு குறையும் சொல்ல முடியாது, ஆனாலும் பேச வேண்டிய இடத்துல பேசணும். நியாயம் நீதி தர்மம் ஜெயிக்கணும் அப்படின்னா உண்மையாக இருந்தால் பத்தாது, வார்த்தை வரணும். பேசு. கல்வி கொடுத்துட்டு போகிறோம் பயன்படுத்தி நினைக்காது. உன் கூடயே வருவேன். உன் காலேஜ் பக்கத்தில் தான் கும்படி கூட்டி இருக்கு, என் கோயில் அங்கே தான் இருக்குது. நீ தானே நாகம்மா, உன்னை அங்கே நான் தான் எடுத்துகிட்டு போகிறேன். ஒரு குறையும் இல்லாமல் நீ நல்லா வளருவேன். எந்த குறையும் எந்த கெட்ட பேரும் வாங்கி தர மாட்டேன். அது உனக்கு அந்த பழக்கம் கிடையாது. நல்லா இருக்க அப்படி நல்லா படிப்பேன். சோழமலை சொல்றோம்னா இல்லையா, திருந்திருக்க இன்னும் திருந்தணும். அப்படியே உடம்பு இன்னுமே நல்லா இருந்தேன்னைய, இனிமேல் நல்லா இருந்து என்ன செய்ய? சோறு வாங்கி போட போறியா, துணிந்து வச்சு போட போறியா, சத்தியமா காலை வைக்க விட போறியா, வெண்ணி வச்சு கையில கொடுக்க போறியா, அவன் குளிச்ச பாத்ரூம் எப்படின்னு பார்க்க போறியா, இல்லை பிள்ளை வேறு நிறுவனத்துக்கு வந்திருக்கானே முந்தாடி எடுத்து வீச போறியா, இல்லை சாயங்காலம் நைட்டு 11 மணிக்கு வந்திருக்கானே சாப்பிட்டியாளன்னு ஒரு பச்சை தண்ணி கையில வந்து கொடுக்க போறியா? என்ன செய்ய போறோம்? உடம்பு நல்லா இருக்கு. நீ நீ ஏதாவது ஒண்ணு செஞ்ச என் பிள்ளைக்குன்னு சொல்லு. முடிய போதுதான் செஞ்சியா? உடம்பு நல்ல உடம்பு தான், எங்க தப்பு நடந்துச்சு நான் சொல்ல மாட்டேன். என் உருவத்தை நீ பார்த்த, ஏன் கண்ணை மூடிட்டு படுக்க முடியாதா? உன்னால படுக்க முடியாதா? உடம்பு நல்லா இருக்கும். இப்படி உனக்கு என்ன? இன்னொன்று 2 பேத்துக்கும் அவளை 15 வருஷம், உனக்கு 10 வருஷம் தான். அவளுக்கு 15 வருஷம். இதுல நான் மாறணும்னா என்னன்னு கேட்கிறேன். இப்படி நல்லா இருக்கணும். என்ன குறை இல்லை, நல்லா இருக்கும். நல்லா இருக்கணும். இல்லை சார் போ. ஆம்பளை பிள்ளை வேணும் எல்லாரும் கேட்குறீங்க. ஏன் பொம்பளை பிள்ளைன்னு ஆகாதா? குழந்தை ஆம்பளை பிள்ளை, உள்ள 3 பொம்பளை பிள்ளை, எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க உட்காந்துருக்கு. உங்களுக்கு அவுட்ல வீட்டில் ஆம்பளை பிள்ளையா? சோப்பரமாக பிறக்க வச்சேன். எனக்கு ஆப்ரேஷன் பண்ணிங்கன்னு கற்றுனேன், ஆப்ரேஷன் வச்சுக்கோ. நல்லா இருக்கும் பிள்ளைங்க. விட்டு கொடுத்தவே கெட்டு போக மாட்டான். நீங்கள் 2 பேருக்கும் விட்டு கொடுப்பு இல்லை. பெற்றவளா இருக்க போய் தான் என் மேலே சளைக்க மாட்டாங்க தான் சொன்னேன். மற்றவங்களுக்கு சொல்ல போகிறது கிடையாது. மற்றவங்க யாரும் போயிடுவாங்க. பெற்றவ யோசிப்பா என் பிள்ளை அப்படின்னு நினைப்பா. அதனால என் பிள்ளை என் தாய்க்கு எல்லா விஷயத்தையும் சொன்னேன். உங்களுக்கு சொன்னால் கேவலப்படுத்தணும் ஆகும். அதனால நான் போலியான வாக்கு தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். எப்போ மனசார விட்டு கொடுத்தீங்களா 2 பேரும் நல்லா இருக்கீங்க. அவங்க விட்டு கொடுக்கட்டும். அதுக்கப்புறம் நான் விட்டு கொடுங்க. எல்லாத்தையும் சொல்லுதேன். சத்தியமா தான் இந்த கோவில்ல
அடுத்துதான் பவானிமா. அந்த நாகம்மா குடும்பமே நிறைய உள்ள இருக்கவள நம்புது, உள்ள இருக்கா நம்புங்க. உள்ள இருக்காலும் முளைச்சாலா காதுல அடிச்சோம்னா இந்த சாதனை என்ன வருது தெரியாது. சத்தியமா இல்லாம தான் எல்லாம் வந்துச்சோ. உண்மையா சொல்லுவேன், நினைச்சடிச்சா 4 பக்கம் தான். நினைச்சது யாரு சொன்னது யாருன்னு கூட்டத்துல கேட்டுக்கோ. புரிஞ்சா ஒன்ன சொல்லு. நல்லா பாடுபடுத பார்த்து பாடுல கொஞ்சம் கொஞ்சம் குறையாது. இந்த வருஷம் நல்ல பாடுபட்டுருக்க. இன்னும் தெம்புதாரே என் கோயிலுக்கு பாடுபடுறதுக்கு. வேற காலம் நல்லபடியாக நடக்கும். நல்லா இருப்பேன். அடி வாங்கினா செத்துருவணியெல்லாம் செய்யல. அட்டுவடிக்கு அடுத்த வருஷம் நேர்த்திக்கிழமை எடுக்கக்கூடாது. கோயில தான் கொஞ்சம் செய்யணும். நேர்த்திக்கிழமை எடுத்து அந்த காரியத்தை செய்யணும். இல்லை நேர்த்திக்கை எடுக்கக்கூடாது. நல்லா இருப்பேன். நல்லா இருப்பா. நோய் நொடி இல்லாம நல்லா இருப்பா. கவலைப்படாத. நல்லா இருப்பா. நல்லா இருப்பம்மா. இந்த வேலை பிரச்சனையே இல்லைப்பா. நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். முட்டு போடாது. முட்டு போடாம நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். தைரியமா கொடு. இன்னும் சொல்லு. சாமி கொண்டாட்டி குடிச்சுக்கிட்டா ரத்தவத்தியை குடிச்சிட்டா வேற என்ன? அதை நினைக்கக்கூடாது. மன்னிச்சிட்டேன். யார்கிட்டயா நான் உண்மை சொல்லாது. சத்தியமா மன்னிச்சுட்டா, காளியமா மன்னிச்சுட்டா, நாகமா மன்னிச்சுட்டா, நாயக்கடி மன்னிச்சுட்டா, பத்திரகாளி மன்னிச்சுட்டா. பவானி மன்னிக்கவும் மாட்டேன். பார்த்த சாதாரண தாலி போட்டுருக்கேன்னா எதுக்கு இஷ்டப்பட்டிருக்கேன்? எனக்கு ஆசையா? இந்த உட்காந்துருக்கவர் காத்து கிடக்கவர் எப்படி ஒதுங்க தாலி கட்டணும். தாலி சண்டியா போட்டிருக்கேன். அவசியத்துக்கு போட்டிருக்கு. வார்த்தைகள் வந்து தப்பான வார்த்தை. அவருக்கு இன்னொரு பேருக்கு தரப்படும். அதுக்கடுத்து ஒரு கோயில் இல்லைன்னா கோயில் சொல்லிட்டு பாக்கி இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. இதோட அவளுக்கு நோய் நொடியே இல்லை. அதை சொல்லி நோயே கிடையாது. ஆரோக்கியமாக இருக்கா. தீர்த்து பக்தியா இருக்க, உண்மையா இருக்க. அழுகை கண்ணீர் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். கவலைப்படாத. நான் ஒருத்த போதும் உன் குழந்தையும் குழந்தையும் வயிற்றுக்கும் உன் பிள்ளையும் இருக்கு. நான் இருக்க நீ ஏன் கவலைப்படாத. நல்லா இருப்ப. நல்ல வழிகாட்டுதல். நல்லா இருப்ப. ஏன் வருத்தப்படுற? வண்டி ஓடணுக்கா? வண்டி எடுக்க வச்சுட்டு வண்டி ஓடணும். மக்களுக்கெல்லாம் குறையில்லாம தான் காப்பாற்றிட்டு இருக்கேன். ஒரு குறை வராது. தொழிலெல்லாம் நல்லா இருக்கும். கவலைப்படாத. மூட்டோடைய அதிகமாக ஆகுதுன்னு உனக்கு என்னை நினைச்சு 21 நாளைக்கு மஞ்சக்காம தண்ணியில் ஒரு காலில் வெறும் ஒரு திராவணம் செய்பவன் சக்திவன் பிடிக்கும். மூட்டோடு இல்லாமல் போயிடும். ஆனால் அவனுக்கு எதிரி ஒருத்தர் பக்கத்திலே உட்காந்துக்கிட்டு இருக்கா. அவனை 3 தடவை தட்டு பார்த்தேன். 4வது தடவை தப்பிக்க மாட்டா தூக்கிடுவேன். கவலைப்படாத. கவலைப்படாதப்பா. மாலை பிடிச்சிருச்சு. ஆரோக்கியம் பெருகிடுச்சு. எதிரி ஆச்சு அழுத்தம். ஆரம்பிட்டீங்க. தேடி ஓடு. வாங்க வாங்க. ஆமா சொல்லிது போகனே. ஏன்கிட்ட போகுது. அடுத்து நானும் போகணும். நானே அடுத்து இல்லையே.
உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244.